பிசிஓடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு இம்மெச்சூர் எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பிசிஓஎஸ்ஸாக மாறுது. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு ஃபீமேல் ஹார்மோனை விட ஈஸ்ட்ரோஜனை விட பார்த்தீங்கன்னா மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா தூக்கிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுடைய லோவர் அப்டாமினில் இருக்கிற எல்லா ஆர்கான்ஸோட ஃபங்க்ஷனுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போது பிசிஓடிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரதுக்கு ஒரு நல்ல ஆசனம் அது. உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பாடி வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸில் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் தின்னிங் இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரைனஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராம்ப்ஸ் நிறையா வரும். ஸ்லீப் இல்லாதனாலையும் நம்மளுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பாக அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா மெலட்டோனின் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகும்போது தான் மற்ற ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து நம்மளோட தூக்கம் கரெக்டாக இல்லாதது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்றைக்கி எல்லாமே உட்காந்துட்டே பண்ணுற ஒர்க் பண்ணுறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் உட்காந்துட்டு பண்ணுற ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இன் பிட்வீன் சின்னதாக நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைனாக்கா ஏதோ ஒரு சின்ன ரீசனுக்காக ஒரு வாக் ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஒரு வாக் பண்ணிட்டு வரதோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதோ உங்கள் பாடி வந்து பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ வந்து சேது பந்தாசனா பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்னா, ஏதோ இப்படி மேட்டில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு காலை இந்த மாதிரி நல்லா தூக்கிக்கலாம். இப்போ ரைஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஹோல்டு லோவர் அப்டாமினை டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பொசிஷனில் 20 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் டெய்லி கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரெயினர். இன்றைக்கி ரொம்ப காமனாக பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக நம்மளுக்கு மென்சுரல் சைக்கிளில் ஆற மெயினான பிரச்சனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பிசிஓடியும் பிசிஓஎஸ் பற்றியும் ரொம்ப நம்ம பேசுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல். பிசிஓடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இம்மெச்சூர் எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பிசிஓஎஸ்ஸாக மாறுது. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு ஃபீமேல் ஹார்மோனை விட ஈஸ்ட்ரோஜனை விட பார்த்தீங்கன்னா மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பாடி வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸில் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் தின்னிங் இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரைனஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராம்ப்ஸ் நிறையா வரும். பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 months 4 months அந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி வந்து இப்போ ரொம்ப காமனாக வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ். இதை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வெயிட்டை கம்மி பண்ணும்போதே இந்த பிசிஓஎஸும் பிசிஓடியும் வந்து நம்ம வந்து ரெகுலர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பிசிஓடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக என்ன டயட் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே டயட் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நார்மல் சுகரை விட ரொம்ப அதிக அளவில் சுகர் இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் லேட் நைட் ஈட்டிங். இப்போ வந்து நியூவாக எல்லோரும் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது. ஸோ ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே சாப்பிட்றது. ஒர்க் முடிகிற டைமில் வந்து நிறைய ஃபுட்ஸ் இன்டேக் எடுக்கிறது. ஹைலி ஸ்பைசஸ் ஃபுட் ஆகட்டும் இல்லை ப்ராசஸ் ஃபுட் ஆகட்டும் எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா அது இன்டைஜஷன் ஆகி அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஹார்மோனை பாதிக்கும் போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஸ்லீப் இல்லாதனாலையும் நம்மளுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பாக அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா மெலட்டோனின் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகும்போது தான் மற்ற ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து நம்மளோட தூக்கம் கரெக்டாக இல்லாதது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி எல்லாமே உட்காந்துட்டே பண்ணுற
ஒர்க் பண்ணுறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் உட்காந்துட்டு பண்ணுற ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இன் பிட்வீன் சின்னதாக நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைனாக்கா ஏதோ ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக ஒரு ஒரு வாக் ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஒரு வாக் பண்ணிட்டு வரதோ, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதோ உங்கள் பாடி வந்து பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் பிசிஓடிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போ என்னென்ன டயட்டுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் டெய்லி கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கணும். வாட்டர் இன்டேக் வந்து ஒரு நாள் குவான்டிட்டி வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். 3 லிட்டர்ஸ் டு 4 லிட்டர்ஸ் வந்து கரெக்டாக குவான்டிட்டியில் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா பிசிஓலேருந்து கம்மி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் லீன் மீட்டு, அதுக்கப்புறம் எக் ஒயிட் அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிசிஓடிக்கு மெயினாக என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாம் நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சொரக்காய், சௌ வெள்ளை பூசணி இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவு ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னென்னா கிழங்கு வகைகளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பப்பாயா, அவகாடோ வந்து இந்த ஸ்வீட் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவகாடோ, கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பிசிஓடைய லெவல் அதிகமாக இருக்கும்போது அந்த சிஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற டீ வந்து குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கு என்னென்ன டயட்டுன்றதை பார்த்தோம். அதுக்கு சிம்பிளான ஆசனாஸை என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஆசனெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதே இருக்காது. ஸோ சின்ன குழந்தைல ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்லேருந்தே வந்து பெண் குழந்தைங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனம் வந்து ரொம்ப ஈஸியான ஆசனா, எல்லாருமே பண்ணலாம். நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட மெதுவாக இதை ஷோஃபாவில் உட்காந்துட்டு இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது என்ன பண்ணால் நம்ம சுகாசனம் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு இது வந்து பதங்காசனா. கால் நல்லா இப்படி பிடிச்சிட்டு காலை பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இதே மாதிரி இப்படி ஃப்ளிப் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தூக்கிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுடைய லோவர் அப்டாமினில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போது பிசிஓடிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரதுக்கு ஒரு நல்ல ஆசனா அது. இப்போ நம்ம அடுத்தது பண்ண போகிற ஆசனம் பார்த்தீங்கன்னா சக்கி சலாசன். இதுவும் ரொம்ப ஈஸியான ஆசனா. நான் இப்போ செய்கிறேன் பாருங்கள். காலை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி ரொட்டேஷன் இப்படி நல்லா ஃபார்வர்ட் போயிட்டு சைட் அண்ட் இப்படி பேக் போயிட்டு இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க பாடியை. இது கிளாக் வைஸ் ஒரு 10 கவுண்ட்டு. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 to 10 கவுண்ட்டு. நல்லா ரொட்டேஷன் ஃபார்வர்ட் போயிட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன். இது வந்து சக்கி சலாசன் ஆசனா. இந்த ஆசனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 கவுண்ட்லேருந்து 20 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 2 டைமும் 2 ரிவர்ஸில் பண்ணும்போதும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது சேதுபந்தாசனா. சேதுபந்தாசனா வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனா. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து சேதுபந்தாசனா பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்னா ஏதோ இப்படி மேட்டில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு காலை இந்த மாதிரி நல்லா தூக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹிப் ரைஸ் பண்ணணும். ஹிப் ரைஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஹோல்டு லோவர் அப்டாமினை டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பொசிஷனில் 20 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிசிஓடிக்கு என்னென்ன டயட் எப்படி ஃபாலோ பண்ணலான்றதை பார்த்தோம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக என்னென்ன 3 யோகா பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதங்காசனா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சக்கி சலாசனா, மூணாவது சேதுபந்தாசனா. இந்த 3 ஆசனாவுமே ரொம்ப ஈஸியாக பெண்களுக்கு பண்ணக்கூடியது. அதே மாதிரி சின்ன வயசில் ஒரு 10 வயசுலேருந்து எல்லாருமே பண்ணலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் ரெகுலராக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.